முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சி அரியணை ஏறி 5 ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்கிறது. கல்வி, தொழில்துறை, அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் முதல் மாநிலம் என்ற பெருமையை பெற திராவிட மாடல் ஆட்சி கடுமையாக உழைத்தது. அந்த உழைப்பின் பயனை தமிழ்நாடு முழுக்க சாதனைகளாக நாம் பார்க்க முடியும். அந்த அடையாளங்களில் முதல் அடையாளமாக நிற்கிறது கன்னியாகுமரி மாவட்டம். அதன் தலைநகர் நாகர்கோவில். நாஞ்சில் நாடு எனப்படும் கன்னியாகுமரியின் பெரும்பான்மை மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களாக இருந்தபோதிலும் இந்த மாவட்டம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு அங்கமாகவே தொங்கி நின்றது. மாநில சீரமைப்பு திட்டத்தின்படி 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த தோவாளை, அகஸ்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு ஆகிய பகுதிகள் இணைந்து நாகர்கோவிலை தலைமையிடமாக கொண்டு கன்னியாகுமரி மாவட்டம் உருவாக்கப்பட்டு தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், கிள்ளியூர், விளவங்கோடு என 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 5 நகராட்சிகள், 1 மாநகராட்சி, 51 பேரூராட்சி, 91 ஊராட்சி என அடர்த்தியாக பிரிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி தொகுதியின் தலைநகரான நாகர்கோவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பாஜகவை சேர்ந்தவர் உள்ள நிலையில் முதுமையின் காரணமாக அவரால் தொகுதி மக்களுக்கு நன்மை எதனையும் செய்ய முடியவில்லை. ஆனால் நாகர்கோவில் தொகுதியின் கணிசமான இடங்கள் நாகர்கோவில் மாநகராட்சிக்குள் வந்துவிடுவதால், திமுகவே மாநகராட்சியில் ஆளும் கட்சியாக இருப்பதால் பல 100 கோடி அளவுக்கு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பின்னர் உருவான நாகர்கோவில் மாநகராட்சியின் முதல் மேயராக மகேஷ் பதவியேற்று 4 ஆண்டுகளை நெருங்கிவிட்டார். இந்த 4 ஆண்டுகளில் உயர்கல்வி வசதிகள், குடிநீர், சுகாதாரம், சாலை வசதிகள் என சுமார் 700 கோடிக்கு மேல் திட்டங்கள் நாகர்கோவில் நகராட்சி எல்லைக்குள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 3 வருஷம் இல்லை, 3 வருஷம் தாண்டி அதுக்கு பிறகும் ஒரு 8 மாதம் ஆச்சு. அதனால் இப்போது நாகர்கோவில் மாநகராட்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இந்த மாபெரும் பொறுப்புக்கு நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மாநகராட்சியில் மட்டும் 708 கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி பணிகள் நடைபெற்றிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கேட்டாலும், மாண்புமிகு அமைச்சர், நகர் வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்களை சந்தித்து கேட்டாலும் எல்லாம் இந்த மாநகராட்சிக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக சாலை வசதிகளை எடுத்துக்கொண்டால் 210 கோடிக்கு மேல் சாலை வசதிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நாங்கள் பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக, திராவிட மாடல் ஆட்சி வருவதற்கு முன்பாக, கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரான நாகர்கோவில் மாநகராட்சியை நீங்கள் பார்த்தால் குண்டும் குழியுமாக எங்கும் போக முடியாது. நீங்கள் வந்த பிறகு இதுவரையில் 100% தன்னிறைவு பெறுகின்ற வகையில் சாலை வசதிகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் சிமெண்ட் சாலைகள், தார் சாலைகள், மண் சாலை, மண்ணை மக்கள் தேடுகின்ற வகையில் நாகர்கோவில் மாநகராட்சி இருக்கிறது. அந்த அளவுக்கு எல்லா தெருக்களில் நாங்கள் சாலை வசதி செய்து கொடுக்காத தெருக்களே இல்லை. அந்த அளவுக்கு தன்னிறைவு பெற்றதாக இருக்கிறது. குடிநீரை பொறுத்தவரையில் அது புத்தனணை திட்டம் 296 கோடியில் புத்தனணை திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொளி வாயிலாக திறந்து வைத்தார்கள். குடிநீர் அதன் வழியாக எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவரையில் பெருமையோடு சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன், நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் குடிநீர் பற்றாக்குறை என்று ஒரு தாய் கூட குடத்தை தூக்கி வந்ததாக சரித்திரம் இல்லை. கோடை காலங்களாக இருந்தாலும் சரி, எந்த காலத்திலும் குடிநீர் பற்றாக்குறை இருந்ததில்லை.
அது புத்தனணை திட்டத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது. பாதாள சாக்கடை 132 கோடி ரூபாய்க்கு நடைபெற்று அத்தனையும் முடிந்து விட்டது. இப்பொழுது வீட்டில் பல இணைப்புகள் 16 கோடி ரூபாய்க்கு வீட்டிற்கு இணைப்பு கொடுத்து நேரடியாக பாதாள சாக்கடைக்கு அது போய் அங்கிருந்து டைல்யூட் ஆகி அந்த தண்ணீர் போகுவதற்கு ஏற்பாடு செய்து விட்டோம். சுகாதாரத்தை பொறுத்தவரையில் பாருங்க, ரொம்ப நிறைய இடத்துல பெருமையாக இருக்கிறது. சுகாதாரத்தில்னா ட்ரைனேஜ் எல்லாருக்கும் இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும். எங்கே பார்த்தாலும் அந்த ட்ரைனேஜுக்கு மேலே நடைபாதை அமைத்து ஒரு அட்மாஸ்பியர், மாநகராட்சி என்ற ஒரு சூழலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சியில்தான் நாகர்கோயில் மாநகராட்சி கண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு எங்கே போனாலும் நடைபாதை, அந்த நடைபாதையிலெல்லாம் நீங்கள் மக்கள் நடந்து போகும்போது நான்லாம் இரவு போகும்போது ரசிச்சுட்டு போவேன். எல்லாம் அங்கே குறுக்க போகிறது இங்கே போகிறது அதெல்லாம் இல்லை, எல்லாரும் நடைபாதையில் நடந்து செல்கிறார்கள். நேற்று முன்தினம் கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 4.5 கோடி ரூபாய் நடைபாதைக்கு ட்ரைனேஜுக்கு மேலே ஃபுட்பாத்து போடுவதற்கு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு சுற்றளவு, மாநகராட்சி சுற்றளவில் எங்கே பார்த்தாலும் நடைபாதை, அதை கொண்டு வந்துட்டோம். மின்சார வசதி 14 கோடி ரூபாய்க்கு முதலாக எல்இடி போட்டு அத்தனையும் இடத்துலையும் போட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஆளூர் பஞ்சாயத்தாக இருந்தது 1, 2, 3 வார்டாக மாறி நாகர்கோயில் மாநகராட்சியோடு இணைந்திருக்கிறது. தெங்கம்புதூர் பேரூராட்சியாக இருந்தது 50, 51, 52 வார்டாக மாறி நாகர்கோயில் மாநகராட்சியோடு இணைந்திருக்கு. இந்த 2 வார்டுக்கும் 2 பேரூராட்சிக்கும் குறிப்பாக 6 வார்டுகள் 64 கோடியே 38 லட்சத்துக்கு அம்ரூத் திட்டத்தின் மூலம் அதே புத்தனணையிலிருந்து குடிநீர் கொண்டு வருவதற்கு அத்தனை வேலைகளையும் முடிகின்ற தருவாயில் இருக்கு. இன்னும் 4 மாதத்திற்குள்ளாக அதுவும் முடிஞ்சிடும். அப்போது 52 வார்டுகளுக்கும் குடிநீர் கிடைக்கக்கூடிய, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 135 லிட்டர் கிடைக்கக்கூடிய ஏற்பாடை செய்துவிட்டோம். ஆக குடிநீர் பற்றாக்குறை இல்லை, சாலை வசதி அத்தனையும் செய்து கொடுத்து விட்டோம், சுகாதார வசதி அத்தனையும் செய்து கொடுத்து விட்டோம். நாகர்கோவில் நகராட்சியின் சாதனைக்கு சான்றாக நாகர்கோவில் அருகில் உள்ள கோணம் பகுதியில் அமைந்திருக்கும் அறிவுசார் மையம் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் அறிவியல் ஆய்வு மாணவர்களுக்கும் பெரும் வரப்பிரசாதமாக உள்ளது. அன்றாடம் பல நூறு மாணவர்கள் இந்த மையத்தை தங்களின் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். கல்வி திறனை வளர்ப்பதற்கு நாலெட்ஜ் சென்டர், அறிவுசார் மையம் உண்மையிலே பெருமையாக இருந்து நானும் கமிஷனரும் அடிக்கடி ஆய்வு போவோம். ஒரு நாள் கழிந்த வாரம் 3 நாட்களுக்கு முன்பாக அங்கு ஆய்வு செல்கின்ற போது 150க்கு மேற்பட்ட மாணவ செல்வங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வேலை தேடுவதற்காக ஐஏஎஸ், ஐபிஎஸ், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்லேருந்து அவ்வளோ ஒவ்வொருத்தரும் ரயில்வே எக்ஸாம் அப்படியெல்லாம் நம்ம கேட்கும்போது அங்கேருந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலே பெருமையாக இருக்குது. அதே போன்று முதல்வர் படைப்பகம் 3.5 கோடி ரூபாய் செலவில் முதல்வர் படைப்பகத்துக்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. 3.5 கோடி ரூபாயில் கிருஷ்ணன் கோயிலில். இப்படி எதெல்லாம் தேவையோ, பஸ் ஸ்டாண்டு, எனக்கு உண்மையிலே ஒரு பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். ஈரோட்டிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சந்தோஷமாக போகணும், ஈரோட்டில் இருந்து மதுரை வழியாக வந்து உங்கள் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன் சார். இந்த பஸ் ஸ்டாண்டில் பப்ளிக் டாய்லெட்டுக்கு போனேன், இது மாதிரி அழகை நான் எங்கேயும் பார்க்கல, அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கேன் பெருமையாக சொன்னார்கள். அந்த அளவுக்கு எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் முக்கியத்துவம் சுகாதாரத்துக்கு கொடுக்குறோம். அதில் ஒருத்தருக்கு 2 பேர் போட்டோம் சானிட்டரி ஒர்க்கர்ஸை வச்சு நீட் பண்ணி, அது ஏழை மக்களுக்காக அந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. அதெல்லாம் எல்லாரும் பார்த்து பாராட்டுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதெல்லாம் போட்டு. இதை விட ஒரு முக்கியமான செய்தி, இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக செய்தி வர இருக்கிறது. 63 கோடி ரூபாயில் புதிய பஸ் நிலையம், பேருந்து நிலையத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாகர்கோயில் மாநகராட்சிக்கு தருகிறார்கள். அது இப்பொழுது கனகமூலம் சந்தையாக இருக்கிறது. அந்த சந்தையில் இருக்கின்ற வியாபாரிகளை
வெளியேற்றி அவர்களுக்கு மாற்றிடம் கொடுப்பதற்காக 8,90,00,000 ரூபாய்க்கு அத்தனை பேருக்கும் மாற்றிடம் கொடுப்பதற்காக அதுக்கு பக்கத்திலே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நிறைய திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். தன்னிறைவு பெற்ற மாநகராட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டின் எங்கு சென்றாலும் பெண்களின் பேராதரவு திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பெருகியுள்ளதை பார்க்க முடிகிறது. அதற்கு முக்கிய காரணம் ஏழை எளிய கிராமப்புற பெண்களை நோக்கி முக்கியமான பல திட்டங்களை செயல்படுத்தியதுதான். இங்கேருந்து போகுன்னா அங்கேருந்து 10 ரூபா டிக்கெட், அங்கேருந்து வரணும் இங்கே 10 ரூபா டிக்கெட்டு. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரீ இது வந்த பிறகு இங்கே எனக்கு 20 ரூபா லாபமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா அந்த நேரத்தில் கைக்கு செலவுக்குலாம் காசு தர மாட்டாங்க. அந்த 20 ரூபா என் கை செலவுக்கு அப்படியே இருந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 20 ரூபா, இங்கேருந்து போக 20 ரூபா, அங்கேருந்து போக 40 ரூபா சேவ் ஆகுச்சு. இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நார்மலாக போகிறாங்க எடுக்காங்க. இப்போ நார்மல் வரவங்களுக்கு அது வந்து பெரிய இதுவாக இருக்கும். 50 ரூபா 60 ரூபா வாங்குறவங்களுக்கு இவ்வளோ வாங்குறாங்களே. இப்போ இங்கேருந்து நாகர்கோவில் எடுத்தோம்னா இப்போ நாகர்கோவிலில் வந்து இங்கேருந்து போக ஒரு பஸ்ஸில் வந்து 24 ரூபா கேட்பாங்க, இன்னொரு பஸ்ஸில் 15 ரூபா கேட்பாங்க. இதே இது வந்து ஃப்ரீ பஸ்ஸுனால் இங்கேருந்து நமக்கு அங்கேருந்து போக 50 ரூபா இல்லை 100 ரூபா கிட்ட நமக்கு லாபம் கிடைக்கும். போகிறதுக்கு வர்றதுக்கு செலவு மிச்சம். அப்போ அது வந்து அவிய ஒரு அத்தியாவசிய தேவைக்கு அவிய யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம அதை பற்றி எதுவும் பார்க்க வேண்டாம். இது வந்து பணக்காரங்கன்னா அவையே காலில் போவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய தொகைன்னா ஆஹா இவ்வளோ ரூபா தானா அப்படின்னு சில்லி காசு கணக்கு தெரியும். நம்மளை மாதிரி ஏழைகள்லாம் அவ்வளோ பேர் போக வச்சோமா ஐயோ இவ்வளோ காசா இவ்வளோவா அப்படிங்கிறது பெருசாக தெரியும். அதனால் வந்து நமக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது ரொம்பலாம் கஷ்டம்லாம் தெரியாது. அது நார்மலான இது. ஏழை ஏன்னா அவங்க ஒரு 50 ரூபா சேமிச்சாங்கன்னா அது ஒரு நேரத்துக்கு ஒரு காய்கறிக்கு எதுக்காக யூஸ் ஆகும். அவங்களுக்கு அது லாபம். இது எது பணக்காரங்கன்னா அந்த 50 ரூபானாலும் 50 ரூபா தானே வானா போட்டு இன்றைக்கி வந்தால் நாளைக்கு வரும். அதே 50 ரூபா இன்றைக்கி நம்ம ஒரு 200 ரூபா சம்பாதிக்கணும். அந்த 50 ரூபா நம்ம லாபம்னா சரி நம்ம இந்த 50 ரூபா நமக்கு லாபமாச்சே, நாளைக்கு இந்த 50 ரூபா அடுத்த ஒரு செலவுக்காச்சு. அப்போது வீட்டோட கடனும் கொஞ்சம் கொஞ்சமாக அடையும் போச்சோமா நம்ம லைஃபோட இது வந்து கொஞ்சமாக வரும். அப்போ அவங்க ஃப்ரீயாக பஸ் அனுப்புனாலும் எந்த நேரம்னாலும் நம்ம அந்த இது வந்து ஃப்ரீயாக இருக்கும். மைண்டு இல்லாமல் சரி ஃப்ரீ பஸ் வருது இப்போ மகளிர் விடிய அனுப்புவாங்க அப்போனா இப்போ வந்து நான் நார்மலாக பஸ் ஸ்டாண்ட் நிற்கும் போச்சுமா பாதி பேர் பைசா பஸ்ஸில் ஏறதே கிடையாது. நார்மலாக அந்த ஃப்ரீ பஸ் இருக்குல்ல அதை பார்த்து என்கிட்டே கேட்காங்க எத்தனை மணிக்கு வரும்னு, எத்தனை மணிக்கு விடியல் பயணம் வரும் அப்படின்னு என்கிட்டே கேட்காங்க. நானே சொல்லுவேன் இந்த இத்தனை மணிக்கு வரும் யாருன்னே யாருங்க உங்களுக்கு சீக்கிரம் போகணுன்னா இதில் போங்க. நான் இங்கே வந்து வேலை பார்க்குறேன். இங்கே ரவுண்டாம் பக்கத்தில் சந்தகரை பக்கத்தில். இங்கேருந்து நான் சில நாகர்கோவில் வந்து எஸ்பி லைஃப்பில் வேலை பார்க்குறேன். அதுலேயும் ஏஜெண்ட்டாக இருக்கேன். அப்போ இங்கேருந்து போகும்போது அங்கேருந்து வரும்போது எனக்கு ஒரு நாளைக்கு 80 ரூபா செலவாகுது. அப்போ நான் ஃப்ரீ பஸ்ஸில் இங்கேருந்து போனாலும் ஒரு நேரம் போனாலும் எனக்கு 40 ரூபா மிச்சம் ஆகுது. அப்போ அந்த 40 ரூபாய்க்கு இப்போ நான் எங்கிட்ட 100 ரூபா இருக்குது, 40 ரூபா மிச்சம் ஆச்சுன்னா சரி இதுக்கு நம்ம எதாவது வாங்கி திங்கலாம், நம்ம தேவைக்கு நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம். அதே 80 ரூபா செலவழிச்சிட்டு பைசா இல்லையே, திங்கக்கு எதுவும் இல்லையே, வாங்கக்கு எதுவும் இல்லையே அப்படிங்கிற அந்த மைண்டு போக வச்சோமா நமக்கு எதுவுமே கிடைக்காது. அப்போ இங்கேருந்து போகும்போது ஒரு 40 ரூபா மிச்சம், அட்லீஸ்ட் ஒரு 20 ரூபா மிச்சம் ஆனாலும் நம்ம தேவைக்கு நமக்கு என்ன வேணும் ஏது வேணும் நம்ம வாங்கி தந்துட்டு சரி நம்ம போனோம் வந்தோம் வாங்கி தின்னாச்சு நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்டு வந்துடும். அவ்வளோந்தான். அது வந்து ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்லது. விடியல் பயணம் விடுவாங்க. ஏன்னா வந்துக்கிட்டு இத்தனை பேர் இருக்காங்க, யாராவது ஒரு ஆள் 1000 ரூபா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம இவ்வளோ தான் கஷ்டப்படுவோம், இன்னும் 1000 ரூபா அப்படின்னு ஒரு ஆள் தர முடியுமா? நீ கஷ்டப்படு வச்சிருக்கவே இறக்கப்பட்டவன் கொடுப்பான், என்ன நீ 1000 ரூபா என்ன அப்படின்னு கொடுப்பான். மற்றபடி இருக்கான் நீ கஷ்டப்படுறியம்மா இன்னாமல் அப்படி 1000 ரோட்டில் போய் பிச்சை கட்ட என்ன அப்படி 1000 ரூபான்னு கொடுப்பாங்களா? முடியாது. நம்ம எவ்வளோத்துக்கு இது பண்ணுவோமோ நம்ம இப்போ அவங்க தரதுனால இப்போ வீட்டில் இப்போ வந்து சில பேர் வந்து வேலைக்கு போக முடியாது, வீட்டில் இருக்காங்க, ஒரு வயசானவங்க இருக்காங்க. இப்போ இந்த 1000 ரூபா கிடைக்கிறதுனால அவங்க என்ன ஆகும், அந்த 1000 ரூபாவையும் இன்னொரு ஆளுக்கு அப்போ அந்த 1000 ரூபா வச்சு அந்த ஒரு மாதம் செலவு போகும். இப்போ வயசானவங்க சில பேர் அம்மா அப்பா பார்க்க மாட்டாங்க. யார் நம்ம இப்போ வயசானவங்கள அவங்க பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க. பிள்ளைங்க பார்க்காத நேரம் இப்போ வந்துக்கிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ பார்க்கலையேன்னு. அப்போ அந்த 1000 ரூபா வரனால அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு போகும். அவைய அதை வச்சு ஒரு சின்ன காய்கறி வாங்கினாங்களா ஒரு நேரம் சாப்பாடு போகும். அதனால வந்து அவைய வந்து அதனால வந்து ஒரு குடும்பம் தான் வாழுது, யாரும் நஷ்டப்பட மாட்டாங்க. இதே வந்து இப்போ வந்து இவங்க எலெக்ஷனில் இருந்து அது மெயின்டைன் ஆச்சுன்னா வயசானவங்களுக்கும் அது லாபம், வீட்டில் இருக்கவங்களுக்கும் லாபம். நாகர்கோவில் தொகுதியில் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எந்த திட்டங்களும் சென்று சேரவில்லை. நாகர்கோவில் மாநகராட்சி உருவான பின்னர் திராவிட மாடல் அரசு நாகர்கோவிலின் முகத்தை மாற்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. 5 ஊராட்சிகள் முதலில்
மாநகராட்சியோடு இணைந்தது. அந்த ஊராட்சிகள் எல்லாம் இப்போ வார்டாக மாறிவிட்டது. அதே போன்று நான் முதலிலே சொன்னது போன்று பேரூராட்சிகள் 2, அந்த பேரூராட்சிகள் 6 வார்டாக மாறிவிட்டது. அந்தந்த இடங்களில் அதுக்குத்தான் சொன்னேன், அந்த பேரூராட்சிகளுக்கு குடிநீர் வசதி தினமும் கிடைப்பதற்கு 64 கோடியே 38 லட்சம் ரூபாயில் அம்ரூத் திட்டத்தை கொண்டு வந்து விட்டார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அது செயல்பட்டு கொண்டிருக்கு. அது அத்தனையும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. குடிநீர் விஷயத்தை பொறுத்தவரை அதுக்குத்தான் பேரூராட்சியில் இணைந்தவைகள் அத்தனைக்கும் மின்சார வசதிக்காக பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி LED லைட்டாக மாற்றி கொண்டிருக்கிறோம் அங்கே. அதே போன்று நீங்கள் கேட்டீர்கள் படித்த மாவட்டம், இந்த மாவட்டத்துக்கு படைப்பகங்கள், அதனால தான் 3.5 கோடி ரூபாயில் படைப்பகம் உருவாகி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தது இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை நீ திறந்து வைக்கின்ற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை பல தமிழ்நாட்டிலேயே அதிக பொறியியல் கல்லூரி இருப்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதுவும் நாகர்கோயிலில். அதே போன்று அதிக மருத்துவமனைகள் இருப்பதும் எங்கே தான், நாகர்கோயிலில் தான் இருக்குது. இடம்தான் குறவை தவிர, ஆனால் அத்தனை வசதிகளும் இங்கே இல்லாத ஜுவல்லர்ஸ் எங்கேயுமே இல்லை. சின்ன மாவட்டத்துக்குள்ளே அவ்வளவு எல்லா ஜுவல்லர்ஸும் இருக்குது. வளர்ச்சி ஒரே ஒரு விஷயம், இங்கு இடவசதி இல்லாதனால் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி மட்டும் வர முடியாது. அந்த ஒரு குறையை தவிர படிப்பு வசதி எல்லா வீட்லேயும் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு, ஐடியில் இப்படி இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லா வீட்டிலையும் இங்கே படிப்பு முக்கியமானது. கல்வி தான் இங்கே முக்கியம். இந்த கல்வியை நம்முடைய ஆட்சியில் உங்களுக்கு தான் தெரியும், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதவன் திட்டம், புதுமைப்பெண் திட்டம், இந்த மாவட்டத்தில் குறிப்பாக நாகர்கோயில் மாநகராட்சியில் ஒரு திட்டமாவது பயன்பெறாதவர்கள் யாரும் இருக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். பெண்களுக்காக நிறைவேற்றப்படும் பல்வேறு திட்டங்களில் முதலிடத்தில் இருப்பது மகளிர் விடியல் பயணமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமும் தான். எனக்கு 3 பெண் குழந்தைகள் உண்டு. நம்ம அன்றாட தேவைகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன சின்ன தேவைகள் ஏற்படும். நம்ம என்ன செய்யணும், கணவர்கிட்ட தான் போய் கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 15ஆம் தேதி ஆன உடனே அவங்களுக்கு அவரோட அக்கௌண்ட்டில் வருது. அது எங்களுக்கு அது ஒரு சிறு சிறு உதவிகளை செய்கிறதுக்கு நல்ல பயனுள்ளதாக அமைகிறது. அடுத்து யார்கிட்ட ஓடி போய் நம்ம கணவர்கிட்ட கேட்குறது இல்லாமல் அடுத்த பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இருக்குது. அடுத்து பிள்ளைங்களுக்கு என்னதாவது ஒரு தேவைகள் ஏற்பட்டால் ஓடி போய் நம்ம என்ன அந்த பணத்தை எடுத்து அக்கௌண்ட்டில் போய் எடுத்து கணவர்கிட்ட கேட்காமலே என்ன செய்யலாம், அந்த தேவைகளை பூர்த்தி செய்யலாம். எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம அக்கௌண்ட்டில் கிடக்கும்போது நம்ம யார்ட்ட கேட்கணும், ஓடி போய் ஒரு உரிமையோட நமக்கு தந்துட்டு ஒரு உரிமையோட ஓடி போய் யார்ட்ட கேட்காம ஓடி போய் அதை எடுத்து ஒரு செலவு செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். சில நேரத்தில் பிள்ளைங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் வரும், இருமல் வரும், டக்குன்னு யார்ட்டையும் போய் தேட வேண்டாம், ஓடி போய் என்ன செய்ய அந்த காசை எடுத்து நம்ம செலவுகளை செய்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது செல்ஃபோனில் ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதந்தோறும் வரும், இந்த இதில் வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு அதை நம்ம இப்போ உடனே அறியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உடனே போய் அக்கௌண்ட்டில் போய் அதை எடுத்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். திமுகவின் அறிவு பரவலாக்க நடவடிக்கையின் ஒரு அங்கமாக நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷின் சொந்த ஊரான கல்லடி விளையில் மு.க. ஸ்டாலின் படைப்பகம் ஒன்றை பிரம்மாண்டமாக உருவாக்கி வருகிறார். விரைவில் அதை முதலமைச்சர் திறந்து வைக்கவும் உள்ளார். எனக்கு உண்மையிலே எனக்கு ஒரு மனசுக்குள்ள, நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பிலே இருக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் வழியிலேயே வந்த இளைஞரணி மாவட்ட நகர இளைஞரணி அமைப்பாளராக, மாவட்ட இளைஞரணி ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு அமைப்பாளராக, நகரச் செயலாளராக, மாநகர செயலாளராக, மாவட்ட பொறுப்பாளராக, மாவட்ட செயலாளராக, இப்படி படிப்படியாக 30 ஆண்டு காலத்தில் படிப்படியாக மேலே வந்தவன். எனக்குடைய ஆசையெல்லாம் தலைவரை பற்றி எங்களுக்கு தெரியும். நல்லதை செய்தால் பாராட்டுவார், தவறு செய்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாருங்கக்கூடிய தலைவரை பற்றி முழுக்க நாங்கள் அறிந்தவன். அதனால இனி உள்ள காலங்களில் தலைவருக்கு மனம் வருத்தப்படாத அளவுக்கு நாம் இருக்கக்கூடிய காலத்தில் கட்சிக்காக செய்யணும்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அதே போன்று தான் மாண்புமிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய சிலையை
எங்களுடைய தலைமை அலுவலகம் பார்ட்டி ஆஃபீஸிலேயே 7/3/2022 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், கழகத் தலைவர் அவர்கள் நான் இருக்கின்ற இந்த இருக்கையில் என்னை இருத்தி, இந்த இருக்கு ஃபோட்டோ இருத்தி, இதையும் திறந்து வைத்தார். முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிலையையும் திறந்து வைத்தார். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு எண்ணம் வந்து, நாகர்கோயில் நாம் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தோம். அந்த குக்கிராமத்தில் பிறந்து இன்று இந்த மாநகராட்சியின் முதல் மேயராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் ஆக்கப்பட்டிருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் பிறந்த மண்ணுக்கு என்ன செய்யணும், ஏன் ஊருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது 1997 என்னுடைய ஒரு எண்ணம் ஓடிச்சு. 28 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே முதலாக மு.க. ஸ்டாலின் நகர் என்று ஒரு நகரை எங்கள் ஊரில் உருவாக்கியது நான் தான். இப்பவும் மு.க. ஸ்டாலின் நகர் பல வீடுகள் இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது. அதுபோல் நம்ம ஊருக்கு என்ன செய்யணும்னு என் மனசுக்குள்ளே தோணிச்சு. அப்போந்தான் பார்ட்டி ஆஃபீஸுக்கு ஒரு இடத்த வாங்கி உடனே எதை செய்யலாம், சும்மா ஒரு படிப்பகம் மட்டும் வச்சுருந்தோன்னா எல்லா இடத்துலையும் படிப்பகம் இருக்குது. அந்த படிப்பகத்தை வைத்து வந்துக்கிட்டு ஊரில் உள்ளவங்க வந்து ஒரு 10 பேர் இருந்து படித்துக்கிட்டு போனால் மட்டும் அந்த ஊர் தான் வளரும். அந்த சுற்று வட்டாரங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், கல்வி அறிவு பெற வேண்டும் என்று சொன்னால் எனக்கு அனுபவம் இருக்கிறது. ஆய்வின் போது அனுபவப்பட்டிருக்கிறேன். நாலெட்ஜ் சென்டர் 1.5 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட நாலெட்ஜ் சென்டருக்கு திடீர் என்று காலையில் நீங்கள் சொன்னது போன்று தினமும் ஒரு வார்டு என்று பைக்கில் தான் போவோம். பைக்கில் போய் அப்படியே சுற்றி மாண்புமிகு மரியாதைக்குரிய ஆணையாளர் அவர்களையும் அழைத்து அங்கே ஒரு குறைகளை கேட்டால் உடனே ஆணையாளர்கிட்ட சொல்லி அது நிவர்த்தி செய்திருக்கோம். பைக்கில் போயிட்டு வருவோம், ஒரு மக்களோடு மக்களாக. உண்மையில் அது போயிட்டு அந்த மக்களோடு மக்களாக இருந்து அது கடைசி முடியும் போது ஏதாவது ஒரு டீ கடையில் இருந்து ஒரு டீ குடிச்சிட்டு போனால் அது ஒரு மன திருப்தி, மக்களோடு மக்களாக பார்த்துக்கிட்டு. இதுதான் தொடர்ந்து வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அந்த எண்ணம் வந்தது. சிட்டியில் முதல்வர் படைப்பகம் இருக்கிறது, சிட்டியில் முதல்வர் படைப்பகம் இருக்கிறது, நாலேஜ் அறிவுசார் மையம் இருக்கிறது. அதை பல பேர், பல மாணவர்கள், வேலை தேடுவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஊருக்கு, சிற்றூருக்கு என்ன செய்யணும், ஒரு பேரூராட்சிக்கு என்ன செய்யணும்? இப்போது ஒரு படிப்பகம் கட்டுவதை விட ஒரு படைப்பகம் கட்டினால் நல்லா இருக்குன்னு ஒரு எண்ணம் வந்து அந்த படைப்பகத்தை கட்டணும்னு சொல்லி எண்ணம் வந்து தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே திறக்கின்ற அந்த ஒரு படைப்பகம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் நினச்சோம், நான் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். எங்களுக்கு முதல்ல தலைவர் எல்லாரும் சொன்ன தலைவருடைய ஆணை, ஒரு தொகுதிக்கு ஒரு தலைவருடைய சிலை வேண்டும் என்றார். நாகர்கோயில் தொகுதிக்கு நாகர்கோயில் தலைமை அலுவலகம் இருக்கிறது. அந்த தலைமை அலுவலகத்தில் அந்த சிலையை நிறுவிய பெருமை எனக்கு இருக்கிறது. நான் பிறந்த ஊர் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. அந்த ஊரில் ஒரு படைப்பகத்தையும் உருவாக்கி அதே இடத்துல தலைவர் சிலையும் உருவாக்கினால் கன்னியாகுமரி தொகுதிக்கு ஒரு சிலை வந்துவிடும். இனி ஒன்றே அந்த ஆசையும் முடிச்சிருவேன். குளச்சல் தொகுதிக்கு ஒரு சிலை வைக்கணும். அந்த சிலையையும் நான் கண்டிப்பாக முடித்து விடுவேன். இதுதான் என்னுடைய ஆசை. பேரூராட்சிக்கும் நம்முடைய நகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் வித்தியாசம். பேரூராட்சியிலும் மாணவர்கள் படித்து IAS IPS உயர் பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையில்தான் அதை துவங்கியிருக்கிறேன். உலக அளவில் வளர்ந்து வரும் இந்தியாவில் தமிழ்நாடுதான் இந்தியாவுக்கான மாடலாக உள்ளது. திராவிட மாடல்தான் வளர்ச்சியின் தத்துவமாக உள்ளது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வென்று சாதனை படைக்க அடிப்படையாக இருக்கப் போவதும் இந்த வளர்ச்சி திட்டங்கள்தான்.